ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க லூத்தர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பயோகிராஃபியாக எடுத்திருக்காங்க. இந்த படம் 2003 வந்த படம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூத்தர் அப்படின்றவங்களோட பயோகிராஃபி தான். அவங்க 16th செஞ்சுரியில் ஒரு பிரீஸ்டா இருந்திருப்பாங்க. அவங்க கிறிஸ்டியன் ரிஃபார்மேஷனுக்காகவும் கிறிஸ்டியன்ஸாக பல விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அதாவது சர்ச்சில் நடக்கிற ஊழல், இந்த மாதிரி பல விஷயங்களை எடுத்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி மக்கள் பக்கம் நின்றுருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க எப்படி முத்திர குடுத்தப்படுறாங்க, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி சம்பந்தப்பட்ட படம். ஸோ எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இதை பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. என்னதான் இது பயோகிராஃபியா இருந்தாலும் கிறிஸ்டியானிட்டியை சம்பந்தப்பட்ட படமா இருந்தாலும் எல்லாருமே ஒன்ஸ் பார்க்க வேண்டிய படமாவும் இருக்கதான் செய்யுது. இதுல இவங்க சொல்லியிருக்க விஷயத்துக்காக படம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலியும் படம் சவுண்டா தான் இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. குறிப்பா இவர் கிறிஸ்டியானிட்டிக்காக என்ன நல்லதெல்லாம் பண்ணாரு, அதை இவர் மேலே எப்படி திருப்புறாங்க அப்படின்ற மாதிரி பல போர்ஷன் இருந்தது. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எங்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருந்தாங்க. கண்டிப்பா ஒரு நல்ல படம்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா IMDbல 6.6 கொடுத்துருக்காங்க. அது 17,000 பேர் ரேட்டிங்கும் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங்கும் ஒரு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.